தென்காசி மாவட்டம் ஆலங்குளத்தில் உள்ள பத்ரகாளியம்மன் கோயில் விழாவில் அன்னதானமாக பரோட்டா வழங்கப்பட்டது பக்தர்களை உற்சாகப்படுத்தியது. ஆலங்குளத்தில் உள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற பத்ரகாளியம்மன் கோயிலில் திருவிழா கடந்த 13ஆம் தேதி தொடங்கியது. புஷ்பாஞ்சலி, விளக்கு பூஜை, 1008 குடம் மஞ்சள் தண்ணீர் அபிஷேகம் என நாள்தோறும் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்ற நிலையில் இறுதி நாளான நேற்று 200க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த அம்மனை தரிசிப்பதற்காக சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். அவர்களுக்கு அன்னதானமாக கோயில் நிர்வாகம் பரோட்டா வழங்க திட்டமிட்டு 30க்கும் மேற்பட்ட சமையல் கலைஞர்களை கொண்டு பரோட்டா தயாரிக்கப்பட்டது. பின்னர் இவை சுட சுட சென்னா மசாலாவுடன் பக்தர்களுக்கு பிரசாதமாக பரிமாறப்பட்டது. கோயில்களில் புளியோதரை, சர்க்கரை பொங்கல், கூட்டாஞ்சோறு போன்றவை அன்னதானமாக வழங்கப்பட்டு வந்த நிலையில் சற்று வித்தியாசமாக பரோட்டா வழங்கப்பட்டது பக்தர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது. புதுவிதமா புரோட்டா போட்டிருக்காங்க. புரோட்டா போட்டாங்க, மக்கள் எல்லாருமே புதுவிதமா எல்லாரும் புரோட்டா சாப்பிடுறாங்க. எந்த ஒரு கோயிலுமே புரோட்டா போட்டதே கிடையாது. எங்க ஒரு கோயில புரோட்டா போட்டிருக்காங்க. அதனால மக்கள் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. எல்லா கோயிலையும் பொங்கல், புளியோதரை, கூட்டாஞ்சோறு அப்படிதான் கொடுப்பாங்க. இங்க பரோட்டா கொடுக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டு பரோட்டா தான். லாஸ்ட் டே இன்னைக்கு தான் பரோட்டா கொடுத்துக்கறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்காகவே மறுபடியும் அடுத்த வாட்டி கோயில் கடைக்கு வரணும் போல இருக்கு. கடந்த ஆண்டு இக்கோயிலில் பக்தர்களுக்கு பிரசாதமாக சப்பாத்தி வழங்கப்பட்டது. தற்போது பரோட்டா வழங்கப்பட்டுள்ள நிலையில் அடுத்த ஆண்டு புதுவித உணவு வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு விழாவுக்கு வந்த பக்தர்களிடையே நிலவுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.